எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. விஜயகாந்த் பொறுத்ததுன்னா இந்த ரைல்ஸ் நம்பர்லாம் இந்த நட்பு இல்லை. நீ அவர் ஏன் இன்றைக்கும் எஸ்ஏஎஸ்சியை இன்றைக்கும் இயக்குனர் இருப்பார். இன்றைக்கி இப்போ ஆர்கே சுலைமன் சார் மேலே அவ்வளோ பாசம். இன்றைக்கும் உதயகுமார் சார் போனாலும் அவ்வளோ பாசம். உடம்பு சரியில்லாத நேரத்தில் நாங்களாம் ஒன்றா போனோம். அப்போ அவங்களாம் கையை பிடிச்சிட்டு அவர் கண்கலங்கினார். நம்ம மனசில் அந்த உண்மையான பாசம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை எதிராளி உணர்ந்துருவாங்க. அதான் விஜயகாந்த் சார். ஜூனில் தான் பேசுகிறோம். ஜூலையில் தான் ஷூட்டிங். மொத்தம் ஒரு 3 மாதத்துக்கு தான் படத்தை முடிச்சேன். அப்போ 3 மாதம் வடிவில் வச்சுட்டு அப்படி முடியாது. இதெல்லாம் சரி வடிவில் அவாய்ட் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு அப்போதைக்கு விஜயகாந்த் சார் வடிவில் ஓகேன்னாரு. வடிவில் விஜயகாந்த் சார் படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகேன்னாரு. ப்ரொடியூசருக்கு எல்லாம் ஓகே. நான் தான் அதில் வேணானது. எல்லாம் அரசியலுக்கு வர மாதிரி தான் ஃபுல்லாக எழுதினேன். பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்கு. இது எல்லாமே அரசியல் வச்சு நம்மளே எழுதிட்டோம். ஆனால் அவரை எதிர்பார்க்கல. போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த படுத்தா நம்ம எப்படி பார்த்தாள் இன்னைக்கு இப்படி இருக்காரு. கிட்ட கூப்பிட்டாரு. கிட்ட கீழே போயிட்டு நான் கை பிடிச்சேன். கையை ஏறி முடிச்சார். அந்த பிடியில் அவ்வளோ அழுத்தம். அது மறக்க முடியாத நல்லா போச்சு. டிசம்பர் 28 விஜயகாந்த் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஷயம் மனிதர். ஆமாம், ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் பழகும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு உரிமை வரும், ஒரு பாசம் வந்துடும். அதுதான் விஜயகாந்த். ஒரு தம்பிட்ட பழகுவார். நம்ம அரை மணி நேரம் பேசினாலே போதும், நம்ம ஒரு அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது எல்லார்ட்டும் வந்துடாது. ஏன்னா அது காரணம் இந்த நம்ம மனசில் அந்த உண்மையான பாசம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை எதிராளி உணர்ந்துருவாங்க. அதான் விஜயகாந்த் சார். அவர் மனசு உண்மை பாசம் இருக்குது, அவங்க உணர்ந்துருவோம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் நடிகருங்கிற அந்த பந்தம் ஒன்று இருக்குங்கள, ஒரு நெருங்க முடியாத அளவுக்கு. அப்புறம் அவர் பேசுகிறத கூட ஒரு மேனேஜர்கிட்ட பேசுகிறது, ஒரு இடைவெளியெலாம் அதெல்லாம் இருக்குது. எப்போ ரீச் பண்ணாங்க. ஐயோ, சராசரி மனிதர் தான். நான் உதவி இயக்குனராக இருக்கும்போதும் நான் பேசியிருக்கேன். ஃபோன்லேயே பேசுவேன். ஃபோனில் எடுப்பார். எடுக்கலைன்னா ஷார்ட்டில் இருப்பார். டக்கு பிரேக் டயத்தில் ஃபோன் வரும். சொல்லு பெருசு, ஷார்ட்டில் இருந்தேன், அதை எடுக்க முடியல. இப்போ அந்த ஒரு மரியாதை. இப்போ இன்னொன்று, நான் ஒரு வல்லரசு படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால என்னென்னா அவர் கூட அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தர்மபுரி படத்தில் டைரக்டராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 வித்தியாசம் தெரியாது. நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது என்கிட்ட எப்படி பழகினாரோ அதே தான் நான் டேரக்டர் இருக்கும்போது. அப்போ நம்ம சிலது என்னவாங்கன்னா, உதவி இயக்குனர் இருக்கும்போது ஒரு மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஒரு டைரக்டர் அது வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஒரு டீலிங், அந்த பழகிற விதம்லாம் மாறும். இவர்கிட்ட எந்த இதுவும் இல்லை. அப்போ எப்படி பேரஸ் கூப்பிட்டாரோ அதே மாதிரி இங்கேயும் அப்படின்பார். அப்போ எனக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல. இப்போ சினிமாவில் அந்த படம் முடிகிற வரைக்கும் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுத்துக்கிறது எல்லாம் இருக்கும். படம் முடிஞ்ச படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த நட்பு கொஞ்சம் தொடரும். இல்லையா முடிஞ்சு. ஒரு டைரக்டர் போன எடுக்க மாட்டாங்க, கேமராமேன் போன எடுக்க மாட்டாங்க, ஏன் சில அந்த தயாரிப்பாளர் போன எடுக்க மாட்டாங்க. ஏன்னா படம் லாஸ் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுவாங்களோ, இதெல்லாம் இருக்கும். விஜயகாந்த் பொறுத்ததுன்னா இந்த ரைல்ஸ் நம்பர்லாம் இந்த நட்பு இல்லை. அவர் ஏன் இன்றைக்கும் எஸ்ஏஎஸ்சியை இன்றைக்கும் இயக்குனர் இருப்பார். இன்றைக்கும் இப்போ ஆர்கே சுலைமன் சார் மேலே அவ்வளோ பாசம். இன்றைக்கும் உதயகுமார் சார் போனாலும் அவ்வளோ பாசம். நான் கண்ணூடு பார்த்துருக்கேன். உடம்பு சரியில்லாத நேரத்தில் நாங்களாம் ஒன்றா போனோம். அப்போ அவங்களாம் கையை பிடிச்சிட்டு அவர் கண்கலங்கினார். அப்போ ஏற்கனவே தன்னை வச்சு படம் பண்ண எல்லா இயக்குனர்லேயும் அன்னைக்கு எப்படி அவர் பழகினாரோ அதே அளவு பழக்கம் இருந்துச்சு. இது அபூர்வம் நான் சொல்கிறது.
ஏன்னா சினிமாவில் வந்து நட்பு தொடருங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். கண்டிப்பா. மேனேஜரை சொல்லி அவருக்கு சொல்லி அப்போ நிறைய பேர் இது ஒரு அவமானமாக கருதி அதுக்கப்புறம் அப்படி தொடர்பை கட் பண்ணிடுவாங்க. என்ன விஷயம் சொல்லித்தான் நம்ம ஒரு 6 மாசமா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன சொன்னா தான் ஹீரோ பேசுவாரா? இருக்குல்ல, இந்த கேட்டகரி விஜயகாந்த் இல்லை. தனியா தெரியாது. இது அவர் வந்து இது வந்து அதெல்லாம் நடிகர் அதான் சொன்னேன், நடிகராக பார்க்க முடியாது. நீங்கள் இந்த கேப்டன், புரட்சி கலைஞர் அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டாடிக்குவோம். அவர் கிட்ட போயிட்டா அண்ணன், சொந்தம் சொந்தம், அவ்வளோதான். அவ்வளோ ஒரு எளிமை. அந்த மாதிரி ஒரு நடிகர்கிட்ட வந்து எளிமையாக நெருங்குறது முடியாத காரியம். அண்ட் 2006 தர்மபுரி படம் வந்துச்சு சார். ஸோ படத்தோட தயாரிப்பாளர் வந்து உங்ககிட்ட வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு பண்ண சொல்லி அப்படி ஒரு படம் பண்ணதா கேள்விப்பட்டோம். அப்படியா சார்? ஆமாம். நம்ம வந்து திருப்பாச்சி, சிவாசி, திருப்பதி வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் ஏஎம் ரத்னா சார் விஜயகாந்த் சார் வச்சு பண்ணலாம்ட்டு. ஆமாம், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வச்சு இப்போ படம் பண்ணுறதுல நம்மளுக்கு ஒரு மன நிறைவுலாம் ஏற்படும். ஓகே, ஆக்சுவலி இது ஓகேன்னு சொல்லி 10வது நாள் அஜித் சார்ட்டு வந்து அழைப்பு வருது. அந்த ஆழ்வார் படம் இருக்குல்ல, அந்த பிடிச்சிட்டு வர்றாரு. இங்கே விஜய் சார் வச்சு பண்ணலாம்னு சொல்லியாச்சு. விஜய் சார் போய் கதையை சொல்லியாச்சு. கதையை பிடிச்சி போச்சு. அடுத்து அவங்க வராங்க ப்ரொடியூசர் அஜித் சார் பாட்டு சொன்னார், நீங்கள் ஓகே அடுத்த ப்ராஜெக்ட்டு சார் வச்சு பண்ணலான்ட்டு. அப்போ அதுனே சார் இப்போ தான் விஜய் ஓகே பண்ணியிருக்கு, இது முடிச்சுட்டு வரக்கு அப்படின்னா எனக்கு ஒரு 3 மாதம், நான் ஒரு 5 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்ட்டு. நான் அது வந்து உடனே அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த நேரத்தில் அஜித் சார் வந்தும் விஜயகாந்த் சார் வச்சு பண்ணுறதுல நமக்கு சந்தோஷம். அவருக்கு அதை பிடிச்சி ஓகேன்ட்டாரு. ஆமாம். இன்னொன்று நம்ம வந்து ஒரு படத்தில் ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆமாம், அவரை வச்சு டேரக்ஷன் பண்ணும்போதும் ஒரு இது. இன்னொன்று திரையுலகில் அதிக உதவி இயக்குனர்களை அறிமுகப்படுத்துறது அவர் தான் ஜாஸ்தி. மேக்ஸிமம் 52 பேருக்கு மேலே யாருமே நீ இதுக்கு பண்ண முடியாது. அப்போ இதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து உருவாகி 52 படம் பண்ணுறதே அவங்க பண்ணுறது பெரிய விஷயம். அது அபூர்வமான விஷயம். ஆமாம். அப்போ அது ஒரு தைரியம் சார். உங்களுக்கு ஒரு பிகினிங் வளர நேரத்தில் புது இயக்குனர்கிட்ட படம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நல்ல கதை இருக்கும், நல்ல தயாரிப்பட வருவாங்க, பண்ணிடலாம். ஆனால் ஒரு உச்சத்தில் இருக்கும்போது இப்போ ரஜினி சார், கமல் சார், அதுக்கடுத்த ஸ்டேஜில் வந்துட்டார் விஜயகாந்த் சார் வந்துட்டார். அந்த உச்சத்தில் இருக்கும்போது புது ஆள்கிட்ட கதையை கேட்க மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. கஷ்டம்னா இப்போ ஜெயிச்சுட்டு வாம்பாங்க. ஒரு படம் ஜெயிச்சுட்டா அவங்க கூப்பிடுவாங்க. அந்த லிஸ்ட்டே விட்டு இல்லை. இப்போ ஜெயிச்சுட்டு வந்தால் ஒரு ஜெயிச்ச இயக்குனர்கிட்ட தான் கதை இயக்குங்கிற அந்த கோட்பாடே விஜய் சார் ஆஃபீஸில் கம்பெனியில் இல்லவே இல்லை. நரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல சார், நீங்கள் சொல்ல போகும்போது இந்த இன்ட்ரடக்ஷன் இப்படி தான் இருக்கும், கிளைமேக்ஸ் இப்படி இப்படி நம்ம கதை நரேஷன்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. கதை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா சார் கதை கேட்கும் போது உங்ககிட்ட? நம்மள்கிட்ட கதை நல்லா இருக்கிட்டார். அவர் என்னன்னா அவர் நம்மகிட்ட கேட்கும்போது நான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் கதை பண்ணியிருக்கிறாரு. நான் வல்லரசு நான் ஹஸ்பண்டாக பண்ணும்போது அதுவும் போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டேன், இவர் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கதை பண்ண வேணாம். அப்புறம் ரொம்ப இந்த கிராமத்து சூழலில் படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. நான் வந்து சிட்ட கவுண்டரு, வானத்தை போல, அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் ஆஃபீஸரு இந்த மாதிரி வெரைட்டி பண்ணார். அப்போது ஒரு ரொம்ப நல்ல வில்லேஜாக பண்ணணுன்னு கதை பண்ணது. அவரும் ஃபீல் பண்ணார், பெருசு ஓகே நானும் வில்லேஜ் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னாரு. வேறு ஒன்றும் சொல்ல, கதை நல்லா இருக்கிட்டார், பண்ணலாம் அப்படின்ட்டார். அதில் வந்து ஈக்குவலாக அந்த காமெடின்னு கேரக்டர் ஈக்குவலாக வரும். ஆமாம், அவர் கதை மைண்டில் கேட்கும்போதே ஒரு ஸ்டேஜில் அவர் வடிவில் மைண்டில் வச்சுருக்காரு. ஏன்னா கதை ஃபுல்லாக ஈக்குவலாக வரனால அந்த நேரத்தில் வடிவில் தான் கரெக்டாக இருக்கும்னு அவருக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அவர் தான் இருக்கணும், அவர் தான் குக் பண்ணுவாங்கன்னு அவர் நினச்சிருக்காரு. ஆமாம், நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரத்ன சார்ட்ட பேசியிருக்காரு, அது அந்த வடிவேல் தானே பேசிடலாம் அப்படின்ட்டு இவர் வடிவேல் பேசிட்டு வந்துட்டார். ஏன் ரத்னமோ நான் கதை சொல்லும்போது, நான் டைரக்டரு கதை சொல்லும்போது அவங்களே மைண்டில் வடிவேல் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க.
ரத்தனம் சாரும் மைண்டில் வடிவில் ஃபிக்ஸ் ஆகிட்டார். வடிவில் சுட்டுக்காரு இந்த மாதிரி பேரஸ் டைரக்டரு கேப்டன் தான் ஹீரோ, உங்களுக்கு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர். ஆமாம் அவர் ஓகேன்ட்டுருக்காரு. வடிவிலும் ஓகே பண்ணலான்ட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறார் என்கிட்ட ரத்னம் சார், வடிவில் பேசிட்டேன்ட்டு. வடிவில் ஏன் பேசினீங்க அப்படின்னே. இல்லை அவரும் கேப்டன் அதை ஃபீல் பண்ணார், வடிவில் தானே வடிவில் நல்லா இருக்கும்னாரு. அப்புறம் தான் இல்லை வடிவேலு சரியாக வராது, கரெக்ட் ஓகே கேரக்டருக்கு ஓகே. எனக்கு என்னென்னா விஜயகாந்த் சார் எத்தனை நாள் கால்ஷீட் கொடுக்குறாரோ அப்போல்லாம் அவருக்கு கால்ஷீட் கொடுக்கணும். எல்லா நீ படம் பார்த்தா தெரியும், எல்லாருமே அவர் இருப்பார், கிளைமாஸ் வரைக்கும் இருப்பார். அப்போ எனக்கு கேப்டன் என்ன டேட்டோ அந்த டேட்டோ அவர் கொடுக்கணும். இன்னொன்று கேப்டன் வந்து இப்போ அரசியல் இறங்கின டைம். ஆமாம் அவர் திடீர்னு ஏதாவதுன்னா ஒரு 2-3 நாள் பிரச்சனை கேட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி கால்ஷீட் கொடுப்பாரு. அப்போ இதை வச்சு தான் நான் போய்க்கிருக்கேன். இந்த அடிப்படையில் வடிவிட்டு எப்படி நம்ம கால்ஷீட் கேட்க முடியும்? அப்போ பயங்கர பீக் அவர் டே பேஸ்டில் சம்பளம் பெரிய படங்களுக்கே மொத்தம் 5 நாள் 6 நாள் கொடுக்குறாரு. ஆமாம், அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி சாத்தியம் இல்லைங்கிறது எனக்கு. அதனால சார் வடிவேல் வச்சா நான் நினச்ச நேரத்தில் படத்தை முடிக்க முடியாது, இது நான் 3 மாதம் முடிக்கணும், அடுத்து அவரு எலெக்ஷன் வருது, அவர் அதில் இறங்கிடுவார், நான் தீபாவளி படத்தை கொண்டு வரணும். ஆரம்பிக்கிறப்போ ஜூனில் ஆரம்பிக்கிறேன். ஆமாம் ஜூனில் தான் பேசுகிறோம். ஜூலையில் தான் ஷூட்டிங். மொத்தம் ஒரு 3 மாதத்துல தான் படத்தை முடிச்சேன். அப்போ 3 மாதம் வடிவில் வச்சுட்டு அப்படி முடியாது, இதெல்லாம் சொல்லி வடிவில் அவாய்ட் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு அப்போதைக்கு விஜயகாந்த் சார் வடிவில் ஓகேன்னாரு, வடிவில் விஜயகாந்த் சார் படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகேன்னாரு, ப்ரொடியூசருக்கு எல்லாம் ஓகே. நான் தான் அதில் வேணானது. விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு டேரக்டர்ஸோட ஆக்டராக இருப்பாரா, இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது வந்து சஜஷன் கொடுப்பாரா சார்? அப்படிலாம் இருக்காது, அது எதுவுமே இருக்காது சார். நான் ஸ்பாட்டில் கவுன்ஸ் வரைக்கும் ஒன்றே தான் அவர் இன்வால்வ் ஆவார், ஓகே கோவப்படுவார். ஓகே லேட் ஆச்சுன்னா ஷூட்டிங் லைட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம்லாம் ஆச்சுன்னா டென்ஷன் ஆவார். அங்கே தான் இன்னும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கியே இருப்பார். ஆமாம், அப்போ அவருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். லேட் ஆச்சுன்னா பிடிச்சி லாஸ் ஆகுங்கிறது அவருக்கு. இது எத்தனை நாள் எடுப்பீங்க இந்த சீனை அப்படிம்பாரு. இதுன்னு 1 நாள் எடுக்கிற சீன் இதுக்கு 2 நாள் எடுக்கிறீங்க பாரு. இதெல்லாம் அவர் வந்து அவருக்கு இன்னும் ப்ரொடியூசர் ஸ்தானத்துலேருந்து பாப்பாரை தவிர நடிகருங்கிற ஸ்தானத்தை வந்து பார்க்கவே மாட்டார். ஆமாம், ஒரு தருமபுரியில் தான் சரவணன் சார் இருந்து கேமராமேன். ஆமாம், ஒரு சாங்ஸ் அவர் லைட்டுலாம் அழகுபடுத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லேட் ஆச்சு, வந்தார் விஜயகாந்த் வந்துட்டு, சரவணன் இது நான் அவார்டு கார்டுக்கு படம் எடுக்கிறேன், கமர்ஷியல் படம் தானே, டப்பு எடுப்பா அவுட் போயிட்டார். அவர் மைண்டு இது வந்து கமர்ஷியல் படம், இது நம்ம அவார்டுக்கு எடுக்கலை, அழகு பார்த்து ரசித்து எடுக்கிறதில்ல. லேட் ஆச்சுன்னா இங்கே தான் அவர் கோவப்படுவார். வேகமாக எடுக்கணும், அவருக்கு டிலே பண்ணக்கூடாது, எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இது ஒன்று தான். அப்புறம் டைலாக் அது மாற்றுறோம் இதை மாற்றுறோம் எதுவுமே இருக்காது. அப்போ சில ஹீரோக்கெல்லாம் சாங் கம்போஸ் பிடிச்சி அந்த டியூன்லாம் உங்களுக்கு போயிட்டு காட்டணும். நிறைய ஹீரோக்கு எல்லா ஹீரோமே இன்றைக்கெலாம் போட்டணும். இது வரைக்கும் அவர் சாங்கை பற்றி என்னப்பா என்ன சார் ரெடி ஆயிடுச்சு, சாங் ரெடி ஆயிடுச்சா, கொண்டாங்க போட்டு காட்டுங்க, இது சொன்னதில்லை. நானாக தான் அதுவும் ஸ்பாட்டில் இருக்கும்போது போட்டு காட்டுவேன், சார் சாங் ரெடி ஆயிடுச்சா. அப்போ கேட்பார், இது வரைக்கும் வீட்டுக்கு போய் சாங் போட்டு காட்டினது அதெல்லாம் அதில். ஏன்னா மொத்தம் டைரக்டராக பொறுப்பாக மொத்தமாக ஒப்படைச்சிக்குவோம். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் அரசியல் ஆரம்பித்த முதல் அந்த இனிஷியல் பீரியடு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தா சார்? ஏன்னா நம்ம படத்தில் வந்து கதைகளை வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசும் நம்ம தட்டக்கூடாது, மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றது ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணாரா? இல்லை அவர் எதுவும் சொல்ல. இன்னொன்று இந்த சாங்லாம் நம்ம எழுதுனது தானே, எல்லாமே அரசியலுக்காக எழுதிட்டேன். வந்துட்டாரு வாத்தியாரு கருப்பு வாத்தியாரான்ட்டு எல்லாம் அரசியலுக்கு வர மாதிரி தான் ஃபுல்லாக எழுதினேன். பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்கு, இது எல்லாமே அரசியல் வச்சு நம்மளும் எழுதிட்டோம். ஆனால் அவரை எதிர்பார்க்கல. ஆனால் அவர் பேசு கரெக்டாக இருக்கு, இந்த நேரத்துக்கு கரெக்டாக எழுதியிருக்க அதெல்லாம் பாராட்டுவார். ஆனால் இப்படி வேணும், நாளைக்கு அரசியலுக்கு வர போகிறேன், அரசியல் தகுந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு வைங்க அப்படிலாம் அவர் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லா சங்கமும் அரசியல் சாங் ஆகிப்பிச்சு. இல்லை ஓப்பன் சாங் அரசியல் சாங் தான் இருக்கும். ஓப்பனிங்கே
அதான் நேற்று வர நீ யாரும் நேரம்ன்ட்டு ஒரு அதுவும் அவங்க ரசிகர்களுக்கும் இவருக்குள்ள ஒரு கனெக்ட் தான் இருக்கும். அதில் எல்லா சாங்குமே டியூட் சாங்கை தவிர மற்ற எல்லாமே ஆஸ்ட்ரி சாங் தான். அது அவரும் எதிர்பார்க்கல. நம்ம இன்னொன்று நம்ம நம்பி கழிச்சிட்டு கொடுத்துருக்காரு, அரசியல் இறங்கியிருக்காரு. இப்போ முழுக்க முழுக்க அவருக்கு இந்த மாதிரி இப்போ பாடலும் நம்ம கதையும் தான் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் நான் வந்து என்னைய ஒரு டைரக்டரு நம்மதுக்குன்னு ஒரு படத்தை எடுப்போம் அப்படிங்கிறத விட நான் முழுக்க முழுக்க விஜயகாந்த் சாருக்காக எடுத்த படம் தான் தர்மபுரி. அண்ட் நல்ல ஒரு கம்பீரமான இந்த ஒரு மனுஷன் அடுத்தடுத்த காலங்களில் அவர் அரசியல் போறாரு. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்புலாம் ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா பார்த்துருந்த ஒரு மனிதன் கொஞ்சம் போகும்போது உடம்புல கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்து தான் பர்சனலாக ஃபீல் பண்ணீங்க சார்? போய் அவரை பார்த்து நான் பலரோட ஃபீல் ஆகிட்டேன். நான் வந்து தர்மபுரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் போய் பார்த்துருவேன். ஆமாம், டிஃபால்ட்டாக போயிட்டு. ஆமாம்மா, நான் வந்து விஜய் சாரோட சிலது மிஸ் ஆகிருக்கு. விஜயகாந்த் சார் எல்லா பர்த்டேக்கும் நான் போய் ஷாலு போட்டு ஆசிரம் வாங்கிட்டு தான் வர்றது. ஆமாம், ஒரு ஸ்டேஜில் அந்த தருணம் முடிஞ்சு ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தான் அப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் வருது. அப்போ அவரோட போய் பார்க்குறோம். நான் அப்போ தான் அவர் ஆக்டிவிட்டினா கொஞ்சம் லேட்டாக தான் கண் பார்த்து ஃபஸ்ட்டு ஆர்வமாக இருக்கு. அப்புறம் தான் பெருசு ஏன் இவ்வளோ எனக்கு 2 செகண்டு லேட்டாக தான் வரும். அப்போவே உதறது. அப்புறம் அதுக்கு அடுத்து 2 வருஷம் போகும்போதும் ஒரு தருது. அப்புறம் எனக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த படுத்தா நம்ம எப்படி பார்த்தாள் இன்னைக்கு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு சிங்கம் மாதிரி கரிச்சிட்டு இருந்தால அந்த கச்சினை போச்சு, அந்த உடம்பு போயிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் அடுத்த சில வருஷம் கொஞ்சம் நானே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். நான் போயிட்டு வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு பெருசாக வெளியே அவங்க அனுப்பலை, வீட்டில் இருந்தாங்க. அந்த பெட் அன்னைக்கு காரில் கொண்டு வந்து அந்த தொண்டரில் முன்னாடி பார்த்துட்டு கை கட்டுவார், அப்படி விட்டு கூட்டி போயிடுவாங்க. அப்போ அவங்க அதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் அவங்களே ரொம்ப இதாக தான் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 3 வருஷம் போகல. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் இருக்கும். எங்களுக்கு தோணுச்சு, யார் செல்வமணி சார், ஆர் உதயகுமார் சார், விக்ரமன் சார், நாங்கள் சங்கத்தில் இருக்கோம்ல, நீங்கள் எல்லோரும் விஜய் சார் வச்சு விஜயகாந்த் சார் வச்சு படம் பண்ண ஆளுக்கு ஆர்கே சுலுமணி, கேப்டன் பிரபாகரன், ஆர் உதயகுமார் சார், சின்ன கவுண்டரு, வானத்தை போல விக்ரமன் சார், நம்ம தருமபுரி ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் அம்மா எடுத்துகிட்டு அப்பான்னு கேட்டு அப்போ வர சொன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தோம். அப்புறம் ரொம்ப இதாகிட்டா இருக்கும், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஆமாம் சரிச்சுன்னா. ஆனால் என்னென்னா அவருக்கு பேச முடியல தவிர எல்லாத்தையும் உணர முடியுது, யாரும் தெரியுது. சில மனுஷில் வந்து டப்புன்னு கையை பிடிக்க அவ்வளோ கையை பிடிச்சிட்டாரு. உதயகுமார் சார்னா கையை பிடிச்சிட்டாரு. செல்வமணி சார், உதயகுமார் சார் இந்த பக்கம், விக்ரம் சார் இருந்தார், நான் தள்ளி உட்காந்துருந்தேன் இந்த பக்கம். இவங்கள சீனியர்ல. ஆமாம் கண்டிப்பாக. அப்புறம் என்னை பார்த்து கிட்ட கூப்பிட்டாரு. நான் கிட்ட கீழே போயிட்டு நான் கையை பிடிச்சேன், கையை ஏறிக்க பிடிச்சார். அந்த பிடியில் அவ்வளோ அழுத்தம், உடம்பு சரியில்லாதவங்க பிடி அவ்வளோ அழுத்தம் இருக்காதுல்ல, நம்ம தான் பிடிச்சிக்கோம். கொஞ்சம் அது பிடி அப்படி இருக்குங்க, இறுக்கி பிடிச்சிருக்காங்க. நம்ம கை வெளியே எடுக்க முடியாது, அப்படி ரொம்ப பிடிச்சிருக்காரு. நான் அப்போ நினச்சேன், ஏன்னா அந்த பிடியில் எவ்வளோ இருக்கு. அப்போ அதுதான் அந்த அன்பு, அதுதான் அந்த பாசம். அப்போ அதை அந்த பிடி நம்ம உணர முடிஞ்சது. நம்மளுக்கு எல்லாரும் கொஞ்சம் கண் பண்ணிட்டாண்டி, அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் மாறி ஆயிடுச்சு. அதுக்கும் வந்து 2-3 நாள் இந்த தாக்கம் அந்த மனசு அதிகமாக இருந்துச்சு. என்னடா இப்படி பார்த்தாலும் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. ஆமாம், அந்த கடைசியாக அதான் இறக்க முடியாது 6 மாதம் முன்னாடி பார்த்தோம். அது மறக்க முடியாத நல்லா போச்சு. ஓகே. அண்ட் அவரோட மறைந்த செய்திக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்களா சார்? அவரோட உடலை போய் பார்க்கும்போது அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஏன்னா 6 மாதம் முன்னாடி தான் பார்த்தோம், இந்த செய்தியை கேட்குறோம், மாதிரி அதிர்ச்சியாக போச்சு உங்களுக்கு. ஆனால் இன்னொன்று, நாங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்து ஒரு 3 வருஷம் மேலே ஆகி போச்சு.
நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒதுக்கிடலாம். ஆனால் இறந்ததுக்கப்புறம் என்ன வச்சு ஒரு பக்கம் அதிர்ச்சி சோகம் எல்லாம் தான் கூட நல்ல வேலை கடைசியாக நம்ம ஒரு மூஞ்சி பார்த்துட்டோங்கிறது ஒரு திருப்தி. அது பார்க்கணும் வச்சுங்களேன், அதுவே ஒரு ரொம்ப எல்லாருக்குமே ஒரு குறையாகவும் ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கும். கண்டிப்பா என்னடா பார்க்காம விட்டோமே, எத்த பக்கம் தான் எல்லாம் டைட்டாக வந்து கிராஸ் பண்ணிட்டு வர்றோம். அது பார்த்தது மரணம் செய்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது ஒரு கடைசி கொஞ்சம் பார்த்தவங்க திருப்தி இருக்கும். ஓகே, நடிகர் சங்கத்திலே ஒரு முக்கியமான தூணா அவர் விளங்கியிருக்காரு. நிறைய விஷயங்களுக்கு துணை நின்றுருக்காரு. அண்ட் நடிகர் சங்கம் ஏதாவது ஒரு விஷயத்துல அவருக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க அது மாதிரி எதாவது நினைக்கிறீங்களா சார்? அதாவது ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல அவர் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, உங்களுக்கு ஒருத்தருடைய ஆளுமை அப்படிங்கிறது எங்கே தெரியும்னா, அந்த பதவியில் அவங்க இல்லாதப்போ தான் உணர முடியும். இருக்கிற வரைக்கும் அவங்க தெரியாது. நடிகர் தலைவர் வராரு போகிறாரு, நிகழ்ச்சி நடத்துறாரு, கடன் அடைக்கிறாரு, இப்படி தான் இருக்கும். எங்கேன்னா அந்த நாற்காலியில் அவங்க இல்லாத போது தான் அந்த ஆளுமையோட பவரும் அந்த ஆளுமையோட தகுதி அந்த ஆளுமை எல்லாமே நம்ம உணர முடியும். அதுதான் நடிகர் சங்க பதவி. அவர் இருக்கும்போது அது நேரம் எப்போ கடல் முழுக வேண்டியது அறிவிச்சிட்டாங்க, நோட்டீஸ் வந்துடுச்சு. அப்போ ஒரு ஆள் தலையெடுத்து விஜயகாந்த் சார் அவர் ஒருத்தரால் தான் முடிஞ்சிருக்கும். அவர் தான் பெரிய ஃபங்க்ஷன் மேலே செலவு பண்ணி அதில் ரஜினி சார், கமல் சார் எல்லாரையும் அழைச்சி கொண்டு போய் சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், அவங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கறதே பெரிய விஷயம். ஒன்று சேர்த்து அந்த வருமானத்தை வச்சு முதல்ல அந்த கடன் அடித்து அந்த இடத்த மீட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் மண்டபம் அந்த இது கட்டுறதுக்கு நடிசம் கட்டுறதுக்கு இன்னும் கட்டிக்கிருக்காங்க. அப்போ எத்தனை வருஷம் கட்டிக்கிருப்பீங்க? நீங்களும் விழா நடத்துனீங்க, நீங்களும் ஃபங்க்ஷன் பண்ணீங்க, ஏன் இன்னைக்கு கட்டணம் முடிக்க முடியல? அப்போ தான் அதுதான் ஆளுமை. அதே விஜயகாந்த் அவர்கள் திரும்பவும் அதே இதில் இருந்திருந்தாருன்னா நேரம் இப்போ புது பில்டிங் வந்திருக்கும். அப்போ அவருக்கு அந்த ஆளுமை இருந்திருக்கு. ஆளுமை வந்து அதிகாரங்கிறது வெறும் அதிகாரம் பண்ணுறது அது இல்லை. ஆமாம், அதிகாரங்கிறது அதில் வந்து அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், என்ன அக்கறை இருக்கணும், பொதுநலன் இருக்கணும், எல்லாம் அதை கலக்கும்போது தான் அது ஆளுமையாக மாறும். வெறும் வெத்து அதிகாரம் ஆணவம் கலக்கும்போது அந்த சர்வ அதிகாரமாக மாறிடும். ஆசைக்கு பதவியை யூஸ் பண்ணிக்கிறது, அந்த பதவியை நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம பதவிக்கு யூஸ் ஆகணும், அந்த பதவியை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் கேப்டன் அவர் வந்து அவர் அந்த பதவிக்கு ஒருத்தா இருந்தார், பதவிக்கு அவர் யூஸ்ஃபுல்லாக இருந்தார், அவரை பதவி அவர் யூஸ் பண்ணிக்கல. இதில் வந்து அவர் அதில் இல்லைங்கிறது தெரியுது. அது மாதிரி எத்தனை பஞ்சாயத்து பிரச்சனைகளாக இருக்கும். ஆமாம், இங்கெல்லாம் ஒத்துவர மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கேட்குறது இல்லை. அதெல்லாம் ஒரு ஃபோன் ட்ரீட் பண்ணுவார், ஒரு ஸ்பாரில் ஃபோன் அடிப்பார். நானும் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு நடிகர்னால ஒரு சின்ன பிரச்சனை பிடிச்சி போய் சொல்லிட்டாரு. அவங்க போய் விஜயகாந்த் சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கேட்போம், பண்ணி முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க விஜயகாந்த் போனதுன்னு டக்குன்னு அவர் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ நடக்குமா, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்றாங்க. அந்த ஆளுமை எங்கேன்னா அது அன்பு தான் வரும் சார். நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது நான் ஒன்று சொல்லும்போது சரி கேட்டுக்கிறாங்கன்னா அது அதிகாரத்துக்கு அவங்க அடிபணியில் அந்த அன்புக்கு அடிபணிகிறாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் மாதிரி இனிமேல் ஒருத்தர் வருவாரா சார்? வந்தால் அவர் பண்ணுற மாதிரி நலத்திட்டங்கள்லாம் பண்ண முடியுமா? வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இன்னும் வர வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அவர் வந்த காலகட்டங்கள் ஒன்று, அப்புறம் அவர் எப்படி வளர்ந்தாருங்கிறது ஒன்று, எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அவர் அனுபவிச்சார், எவ்வளோ அவமானப்பட்டார். சில ஒன்று தான் சார். இப்போ நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்துட்டேன். நான் பெரியாள் ஆனதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வர்றவன் என்னை மாதிரி கஷ்டப்படணும் நினைக்கிறதா சராசரி மனுஷன். நாங்கள் கஷ்டப்பட்டு வந்ததில்ல, சோத்து கஷ்டப்பட்டு இல்லை, இருக்க இடம் இல்லை, உனக்கு என்ன, நீ வந்து தெரியல, நீ சொத்து கஷ்டப்படுறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம தான் கஷ்டப்பட்டோம்.
ஆனால் இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல, அதுதான் மனிதன். நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி இவங்களும் படணும்னு நினைக்கிறது ஒன்று, நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி இவங்க பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்று. ரெண்டாவது வகை தான் விஜயகாந்த் அவர்கள். ஒட்டுமொத்த நல்ல குணமும் ஒரு மனுஷன்கிட்ட அமைகிறது கஷ்டம் சார். எளிமை, மனிதநேயம், ஒரு சகோதரத்துவம், முதலாளி விசுவாசம். ஒரு படத்தை இயக்குனர் வந்து அவர் தான் படத்தை எல்லாரும் பொறுப்புனா அவருக்கு கொடுக்குற மரியாதை, சாப்பாடு. நம்ம மட்டும் சாப்பிட்ட பார்த்தாது, எல்லாம் சாப்பிட்டாங்க பார்க்கணும், அவங்களுக்கு என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு பார்க்கணும், அப்புறம் எல்லாம் சம்பளம் சரியாக கொடுத்துட்டாங்கன்னு பார்க்கணும். படம் பிஸ்னஸ்ஸு, நம்ம கூட எந்த வகையிலும் லாஸ் ஆகிடக்கூடாது. அவர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு, லாபம் பார்த்தாரா அப்படிங்கிற ஆராய்ச்சி ஒன்று இருக்குல்ல, அதுதான் சார் நல்ல ஒரு நடிகர் காலம். நம்ம வச்சு படம் பண்ணால ஒருத்தன் பிடிச்சரு படம் ரிலீஸ் பண்ணிட்டான்ல, அவர் என்ன நிலைமையில் இருக்காரு, அந்த படம் லாபம் வந்துச்சா இல்லை நஷ்டம் ஆயிடுச்சா? நஷ்டம் ஆகிட்டா திருப்பி அவருக்கு கால்ஷீட் கொடுத்து அதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். இதெல்லாம் யார் யோசிக்கிறா? இதெல்லாம் யோசிச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த். நான் சொன்னல, இதில் நட்பு இப்ராஹிம் ராவுத்தர், அப்படியும் நட்பு கடைசி வரைக்கும். அவரும் ராவுத்தரும் இப்படி இருந்தார், இவரும் இப்படி இருந்தார். கடைசி காலத்தில் சின்ன ஒரு அது எப்பவுமே இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு கேப் வரும். ஆனால் அது வரைக்கும் திரையுலகிலேயே நட்புனா இலக்கணம் யார், உதாரணம் யார்? விஜயகாந்த், ராவுத்தர், விஜயகாந்த் சொல்லியிருப்பாங்க. நட்புக்கு இலக்கணம் சொல்லியிருந்தாங்க. ராமனை சொல்லுவாங்க, ராமாயணத்தில் நட்புக்கு வந்து குகனையும் ராமனையும் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தருவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் உதாரணமாக இருக்கல, நல்ல நடிகனுக்கு உதாரணம், நல்ல மனுஷனுக்கு உதாரணம், நல்ல ஒரு நண்பனுக்கு உதாரணம், நல்ல கணவன். அம்மா பிரேமலதா நாட்டுக்கு கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தார். ஆமாம், அப்போ எல்லா வகையிலும் ஆளை காட்டுங்க அப்போ. நல்ல கணவன், நல்ல நடிகன், நல்ல மனிதன், நல்ல நண்பன் எல்லாத்தையும் இப்படி. அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம்ல, இது எப்படி திருப்பி ஒரு ஒன்று அமையும்? இது வரைக்கும் நம்ம யாரும் பார்க்க முடியல. இதுக்கப்புறம் பார்ப்போங்கிறது கனவாக இருக்கலாம் தவிர அது வந்து அது மாதிரி ஒருத்தர் வருவாங்கிறது அதிசயம்தான், டவுட்டு தான். சிறப்பு சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.